Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா பொதுவாவே பெண்களோட மனசை ஆண்கள் புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த வீடியோல ஆண்கள் அடியும் உடைகள் பற்றி பெண்கள் என்ன நினைக்கிறாங்க? பெண்களுக்கு மிகவும் பிடிச்ச ஆண்களின் உடை என்ன? அந்த Dress-ஐ ஆண்கள் எப்படி உடுத்தினா பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்? என்ன கலர்ல பிடிக்கும்? இப்படி பெண்களுக்கு ஆண்களின் உடை மேல் இருக்கிற A to Z அபிப்பிராயத்தை அதுவும் முழுக்க அறிவியலின்படி தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பெண்களை கவர நினைக்கிற ஆண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ பெண்களுக்கு ஆண்கள் இடத்துல என்ன ட்ரெஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சில அடிப்படை அறிவியல் தத்துவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே இயற்கையில் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் அதோட எதிர்பாலினத்தின் மீது ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதுவும் குறிப்பாக ஹியூமன்ஸில் எதிர்பாலினத்தின் ஈர்ப்புக்கான காரணம் என்னென்னா நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய சிறிய பகுதி, அதாவது VTA வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் தாங்க காரணம். இந்த ஹார்மோன் மூளையின் பிற பகுதிகளையும் தூண்டி ஆசை, காதல், செக்ஸுவல் ரிலேட்டிவ் திங்கிங்ஸ் போன்றவைகளை ஏற்படுத்துகிறது. இந்த டோபமைன் தூண்டுதலுக்கு பல்வேறு காரணிகள் காரணமாக அமையலாம். எடுத்துக்காட்டாக எதிர்பாலினத்தோட தொடு உணர்வு, சுத்தம், மனம், குணம், உதவும் தன்மை, பாவ உணர்வு, உருவமைப்பு போன்றவை அமையலாம். மேற்கண்ட காரணிகளில் முக்கியமான ஒன்றுதாங்க எதிர்பாலினத்தின் உருவமைப்பு, அதாவது பாடி ஷேப். இந்த பாடி ஷேப் மனிதர்களுக்கு அறிவியலின்படி ஒரு குறிப்பிட்ட விகிதம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அதாவது பெண்களுக்கு உயரம் 5 அடி 5 அங்குலமும் எடை 54 to 58 கிலோகிராமாகவும் அமையும். அதே மாதிரி ஆண்களுக்கு 6 அடி உயரமும் எடை 80 to 84 கிலோகிராமாகவும் அமையும். இந்த அளவை உடைய பெண்கள் மற்றும் ஆண்கள் அறிவியலின்படி சுலபமாக கருத்தரிக்கும் தன்மையை பெறுகின்றன. ஸோ இந்த அளவில் இருந்தால் தான் எதிர்பாலினத்தின் அட்டென்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. உங்களோட உடலமைப்பை நீங்கள் உடுத்தும் உடையின் மூலமாக கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணால் போதுங்க. அதாவது உங்களோட உடலமைப்புக்கு ஃபிட்டான உடைகளை தேர்ந்தெடுத்து உடுத்துவது நல்லது. எடுத்துக்காட்டா, நான் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கேன், ட்ரெஸ்ஸு சைஸை பெருசாக போட்டால் நான் குண்டாக தெரிவேன். அப்புறம் நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் அப்படின்னு டைட்டான உடைகளை உடுத்துவது முற்றிலும் தவறான ஒன்று. சரி வாங்க, இப்போ ட்ரெஸ்ஸை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத 1 by 1 பார்த்துடலாம். அந்த வகையில் முதல் பாயிண்ட், நீட் டு லேர்ன் சைக்காலஜி ஆஃப் கலர்ஸ் டு இம்ப்ரெஸ் கேர்ள்ஸ். கலர்ஸ் அப்படிங்கிறது கேர்ள்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. அந்த வகையில் எல்லா ஸ்கின் டோனுக்குமே சூட்டபுளாக இருக்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு, கிரே, ப்ளூ. இந்த 4 கலரும் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச கலராகவும் அமையும். இது நான் சொல்லுங்க, அறிவியலின்படி ப்ரூவான ஒன்று. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபிட் இஸ் மோர் தென் ஜஸ்ட் யுவர் சைஸ். அதாவது நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ் வியர் பண்ணாலும் உங்களோட ஆக்சுவல் சைஸில் இருந்து 1 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு நீங்கள் வியர் பண்ணணும். அதாவது உங்களோட கார்னர்ஸ் எல்லாமே நீட்டாக கவர் ஆகணும். 3வது பாயிண்டாக சில சின்ன விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். அதாவது பேட் ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டெய்லி மார்னிங் ப்ரஷ் பண்ணி உங்களோட டங்கை நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும். அப்புறம் பாத்திங், நல்ல முறையில் ஹேர் கட் பண்ணுவது, டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுறது, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவது, நீங்கள் உடுத்துகிற உடையில் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குது, இது எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமையும். விர்ச்சுவலாக உங்களோட பாடி சைஸை சேஞ்ச் பண்ணி காட்டுறதுக்கு சில ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ரொம்பவே குண்டாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உடுத்துகிற உடையில் வெர்டிக்கல் கோடு இருக்கிற மாதிரி உடையை சூஸ் பண்ணி உடுத்தலாம். இது விர்ச்சுவலாக உங்களோட பாடி சைஸை சின்னதாக்கி காமிக்கும். நான் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கேன், கொஞ்சம் குண்டாக்கி காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் உடுத்துகிற உடையில் ஹரிசாண்டல் கோடு இருக்கிற மாதிரி உடையை சூஸ் பண்ணி உடுத்தலாம். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட பாடி சைஸை கொஞ்சமே குண்டாக்கி காமிக்கும். இதுக்கு மேலே ரொம்பவே முக்கியமான ஒன்று தாங்க கான்ஃபிடென்ஸ். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று ஆண்மகனோட கான்ஃபிடென்ஸ், அதாவது தன்னம்பிக்கை. உங்களோட கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா இப்போ நான் சொல்கிற ஃபாலோயிங் மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதாவது புதிய மனிதர்களிடம் போய் பேசுவது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, அம்மா அப்பாவை கேர் பண்ணுவது, மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பது போன்ற செயல்களை நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிரும். நான் இங்கே சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே அட்ராக்டிவாக தெரியுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, என்னோட வீடியோவை 99% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.